சேவல் ஒண்ணு கந்தனுக்க விதி எல்லாம் கட்டி எங்குற வண்ண வண்ண தொகையினை காவடி போல தூக்கி வந்த நிலவயல் முன்ன நடக்க ஆறு படை வீட்டுக்குள்ளே ஆறு முகனார் யாம் இருக்க பயமில்லை என்று சிரிக்க ஆறு படை வீட்டுக்குள்ளே ஆறு முகனார் யாம் இருக்க பயமில்லை என்று சிரிக்க கொக்கரக்கோ சேவல் ஒண்ணு கந்தனுக்கு விதி எல்லாம் கட்டி எங்குற தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை.
இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை ஆறுபடை ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை 7 படை 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாச்சல மூர்த்திக்கு கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின்